திமுக சார்பில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக தனது ஆட்சியில் நிறைவேற்றிய வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரித்தார். அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வேட்பாளர் செல்வத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தென்காசியில் பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்திற்கிடையே அதிமுக வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவருமான டாக்டர் கிருஷ்ணசாமி கள ஆய்வு மேற்கொண்டுள்ளார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலை ஒட்டி திமுக, அதிமுக, பாஜக மற்றும் நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவருமான டாக்டர் கிருஷ்ணசாமி தீவிர பிரச்சாரத்திற்கிடையே மாவட்டத்தின் பிரதான பிரச்சினைகள் குறித்து கள ஆய்வு மேற்கொண்டார். இந்த கள ஆய்வில் முதற்கட்டமாக தென்காசி மாவட்டம் வேளாண்மை சார்ந்த மாவட்டம் என்பதால் பிரதான அணைகளான குண்டாறு, அடவிநயினார், மோட்டை உள்ளிட்ட அணைகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதில் பெரும்பாலும் அணைகள் கட்டப்பட்டது முதல் தூர்வாரப்படாமல், கரைகள் பலப்படுத்தாமல் உள்ளிட்டவைகள் இருப்பதாக பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த தொகுதிக்காக ஒதுக்கப்படும் முதல் நிதியை விவசாயிகளின் பயன்பாட்டிற்காகவும் அணைகளை தூர்வாருவதற்காகவும் ஒதுக்கப்படும் என மனப்பூர்வமாக வாக்குறுதி அளிப்பதாக தெரிவித்தார். தன் ஆதரவாளரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நடிகர் மன்சூர் அலிகான் சத்துவாச்சாரி காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரது ஆதரவாளரான சத்துவாச்சாரியை சேர்ந்த ரசாக் என்பவரை வினோத் என்ற நபர் தாக்கியுள்ளார். இதுகுறித்து ரசாக் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நடிகர் மன்சூர் அலிகான் தனது ஆதரவாளரான ரசாக்கை தாக்கியவர்களை கைது செய்ய கோரி சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் வினோத்தை கைது செய்வதாக உறுதி அளித்ததை அடுத்து மன்சூர் அலிகான் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் மோடி மீண்டும் வெற்றி பெற்று நல்ல ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வார் என நடிகை நமீதா தெரிவித்துள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமுருகன் பூண்டியில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் நடிகை நமீதா நீலகிரி நாடாளுமன்ற வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மத்திய அரசு ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்தியா முழுவதும் வீடு கொடுத்துள்ளது. வீடு மட்டுமல்லாமல் குடிநீர் வசதி, மின்சார வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துள்ளது. மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அனைத்து தொகுதிகளிலும் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் அடிப்படை தேவைகளை கேட்டுள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் மோடி மீண்டும் வெற்றி பெற்று நல்ல ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வார் என்று கூறினார். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் 4 கோடி மேல வீடு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இது ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எல்லாம். இந்த மாதிரி நிறைய வீடு ஃபுல் கண்ட்ரில, ஃபுல் நாட்டுல எல்லாருக்கும் கட்டி கொடுத்தாச்சு. நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்சனலி வந்து பாத்துட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க ஹவுஸ் ஓனர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவருக்கு ஃபுல் டைம் வாட்டர் சப்ளை இருக்கு, ஃபுல் டைம் எலக்ட்ரிசிட்டி இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு வீடுக்கு தனியா கனெக்ஷன் இருக்கு, பவர் கனெக்ஷன் இருக்கு. ஸோ பவர் போய் ஜென்ரேட்டர் ஃபெயில் ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட யாருக்கும் கிடையாது. இதுக்கு மேல நமக்கு நார்மல் ஒரு மனுஷனுக்கே வேற என்ன வேணும்? எல்லாம் வசதி இருக்கு, பேசிக் நெசசிட்டிஸ் என்ன இருக்கு. பிஜேபி இஸ் மேக்கிங் ஷோர் வி கெட் மோர் தென் பேசிக் நீட்ஸ். ஸோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மோடியின் தமிழ் பற்றுக்கு கடுகளவு கூட பொருத்தமில்லாதவர் உதயநிதி ஸ்டாலின் என கன்னியாகுமரியில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சனம் செய்துள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் நந்தினி ஆகியோர் தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை சுற்றுவட்டார பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக களியக்காவிளை மாடன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். அப்போது அவர்களுக்கு மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொன் ராதாகிருஷ்ணன்,
மோடியின் தமிழ் பற்றிற்கு கடுகளவு கூட பொருத்தமில்லாதவர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ் தெரியாத குஜராத் மாநிலத்தை சேர்ந்த மோடி தமிழ் மீது உள்ள பற்றால் தமிழர்களுக்காக உழைக்கிறார் என்றார். மேலும் கமலுக்கு என்ன அரசியல் தெரியும்? சொந்த தொண்டர்களை கூட கையில் வைத்திருக்க பக்குவமில்லாத தலைவர், ஏன் அவர் போட்டியிடவில்லை என விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியா கூட்டணி பாழடைந்த கோட்டை, பாஜக கூட்டணி மாளிகை என்றும் தெரிவித்தார். இவரு தமிழ்நாட்டிலிருந்து இவ்வளவு 39 எடுத்துருவாரா? மோடிஜினுடைய தமிழ் பற்றுக்கு கடுகளவு கூட பொருத்தமில்லாதவர் உதயநிதி அவர். அவர் தமிழ் தெரியாதவர் தான், அவர் குஜராத்தி தான். ஆனால் தமிழின் மீது ஆர்வம் கொண்டு அவ்வளவு தூரத்தை செய்துட்டு போகிறார். ஜியு போப்பவர்கள் அவரெல்லாம் தமிழர்கள் எடுத்து விடுறோம்ல, அப்புறம் என்ன, அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தில் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க தமிழை அழிக்காம இருந்தா போதும். பிஜேபி ஆட்சிக்கு வந்தா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.